ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் மசாலா ப்ரான்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட மசாலா இருக்கே, இதோட டேஸ்ட் வந்து அப்படியே நம்ம வாயிலே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். கொஞ்சம் மசாலாவும் 2 துண்டு ப்ரான்ஸும் வச்சுமே நம்ம வந்து அவ்வளோ சாதம் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பர் ஈஸியான சூப்பர் டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே 4 பல் பூண்டு, ரெண்டையும் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு வந்து லைட்டாக வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கினதும் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 150 கிராம் இருந்துச்சு. அதை உள்ளே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கினதும் இதில் வந்து 2 தக்காளி, இது வந்து ரெண்டும் சேர்த்து 250 கிராம் இருந்துச்சு தக்காளி. கூடவே ஒரு 1/4 கப் போல் துருவின தேங்காய் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறமா மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் 1லேருந்து 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். கடைசியாக இந்த மசாலா, இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை சேர்த்துடலாம். கூடவே இந்த மிக்ஸி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணியில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலா இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்குல்ல, இது வந்து நல்லா அப்படியே வதங்கி நமக்கு வந்து அப்படியே எல்லாமே ஒரு தொக்கு மாதிரி வரணும். நல்ல கெட்டியான ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நமக்கு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இதை வந்து அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் நமக்கு வந்து வெந்து வரும். அதனால் அப்பப்போ கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்து அந்த மசாலாலாம் நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ரான்ஸ் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான்ஸில் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் ப்ரான்ஸ் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா எல்லாம் வந்து கரம் மசாலா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மசாலாவில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். பார்த்து தண்ணி சேர்த்தா போதும். சின்ன சைஸ் ப்ரான்ஸ்னால் கொஞ்சம் நிறையவே தண்ணி வரும் நமக்கு. ஏன்னா நிறைய அளவு இருக்கும்போது நமக்கு நிறையவே தண்ணி வெளியே வரும். அப்போ வந்து தண்ணி நம்ம பார்த்து சேர்த்தா போதும். நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பும் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்துக்கும் பொதுவாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சிட்டோன்னா போதும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் நல்லா வெந்து லைட்டாக அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக போதும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜே வச்சிடலாம். இல்லை கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கல, கொஞ்சம் கெட்டியாக தான் எடுக்கிறேன். இந்த மசாலா இருக்குல்ல, இதில் வந்து அந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி, அந்த ப்ரான்ஸோட ஜூஸ் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ப்ரான்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இதில் வந்து இந்த கொஞ்சம் மசாலா வச்சே நம்ம வந்து ரைஸில் பசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதே தனி ஒரு டேஸ்ட். ஓரத்தில் இருக்கிறது தான் டேஸ்ட்டே. அந்த மசாலாலாம் அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகி இருக்கும்ல, அதுதான் இன்னும் டேஸ்ட்டு. ப்ரான்ஸை தனியாக நம்ம வேக வச்சுட்டு இதில் சேர்க்கும்போது அந்த ஜூஸ் வந்து அவ்வளோ அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு ரொம்ப இன்டென்ஸாக இறங்காது. அதனால் இந்த மாதிரி இந்த மசாலாலே சேர்த்து வேக வைக்கும்போது தான் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கும். எத்தனை சட்டி வேணாலும் சோறு சாப்பிடலாம். அப்படியே நொடி பொழுதில் காணாமல் போயிடும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.